கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசத்தை குறித்து ஒரு தொடர் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தாவீதுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கடல் கந்தளித்து பாங்கி கப்பலாடி செல்கையில் புயல் காற்று சிறி வீச பாய்கிழிந்து போகையில் இது எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரம் காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடம் காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடம் கப்பலிலே போவருக்கு கடுமோசம் வாரினோம் இடி மின்னல் முழக்கம் காற்று உமக்கெல்லாம் அடங்கும் இரவில் நீர் பரஞ்சோதி பகலில் நீர் நிழலே யாத்திரையில் திசை காட்டி சாவில் எங்கள் ஜீவனே யாத்திரையில் திசை காட்டி சாவில் எங்கள் ஜீவனே எங்கள் ஆவி உம்மை நோக்கம் எங்கள் ஆவி உம்மை நோக்கம் இன்பத்தோன்ப நேரத்தில் எங்கள் ஆவி உம்மில் தாங்கும் இகஸ்தரபரத்தில் இசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி ஆயிரம் காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ்லாட், செல்வி டீச்சர் பிரைஸ்லாட். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசம். இந்த விசுவாசத்துல இன்னைக்கு தாவீதுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். போன தடவை நம்ம பார்த்த அரட்டோஸ் காணக்கூடாததை நாம் காண்றதை குறித்து. இப்ப அந்த விசுவாசத்திற்கு ஆண்டவர் ஒரு பாதை வைத்திருக்கிறார். அந்த பாதையை நம்ம இன்னைக்கு அதை பார்த்துக்கிட்டு நம்ம செய்துக்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 6-7 வாசிங்க. இதனால நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 6 வசனம். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமாதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளை துக்கப்படுகிறது. அவசியம். எது அவசியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா துன்பப்படுவது அவசியம். விசுவாசங்கிற ஒரு பாதை. நம்ம காணாததை நம்ம விசுவாசிக்கிறோம். அதுக்கு தான் கீ வார்த்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 பேதுரு 1 அதிகாரம் 7 அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. நீங்க சொல்லலாம், நான் ஒரு விசுவாசி. ரைட்டு, எல்லாரும் விசுவாசி தான். ஆனா அந்த விசுவாசியுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். நீங்க ஒரு வெண்டைக்காய் வாங்க போறீங்க. அது நுனியை நான் வளர்ப்பீங்க. அந்த கடைக்காரன் சண்டைக்கு வருவான். ஏன் எல்லாம் அப்படி அமுக்குனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அதை சோதிக்காம நீங்க ஒரு வெண்டைக்காய் வாங்க மாட்டீங்க. துணி வாங்க போறீங்க, அத்தனை நீங்க நினைச்சீங்க சோதிச்சு பார்ப்பீங்க. ஆண்டவர் விசுவாசத்தை சோதித்து பார்த்து சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இதுதான் கான்செப்ட். இதுல இருந்து நான் செய்தி நம்ம உண்டாக்கிருக்கோம். இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய செய்தி தாவீதுடைய விசுவாசம். 1 சாமுவேல் 27 அதிகாரம் 1 வசனம். தாவீது பிறக்கும் போதே ஒரு ராஜாவாக உண்டாக்கப்பட்டான். ஆனா அந்த ராஜாங்கிற ஒரு சீட்ல உட்காரக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு பாதையில கொண்டு போயிடும். அந்த பாதையில அநேக பாடுகள் வழியாக தான் போனார். அந்த பாடுகள் வழியாக தாவீது போறதை நம்ம தியானிக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 27 அதிகாரம் 1 வசனம். முதல் ஒரு தலைப்பு கொடுக்க, நம்பிக்கை இழந்த தாவீது. தாவீதுக்கு நம்பிக்கை இருந்துச்சா? எஸ், நம்பிக்கை இருந்துச்சு. எப்பவுமே தாவீது ஒரு வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, எனது காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குன்னு சொல்லுவார். ஆயுஸ் அவர் கரத்தில் தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவன் செல்ல வேண்டிய பாதையை தேவன் முடிவெடுக்கிறார். அதுல தாவீது போகணும். இன்னைக்கு இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்க போக வேண்டிய பாதையை நீங்க முடிவு பண்ண முடியாது.
நான் போக வேண்டிய பாதையை நான் முடிவு பண்ண முடியாது, ஆண்டவர் தான் முடிவு பண்ணா. ஆனா அந்த பாதையில போகும்போது அவருடைய கரம் கூட இருக்கும். இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமனார் சவுலுடைய நால ஒரு பயம் வருது, அங்கதான் பிரச்சனை வருது. வாசிப்போமா? 1 சாமுவேல் 27 அதிகம் முதல் வசனம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகியும் ஒரு நாள் சவுலின் கையிலே மடிந்து போவேன். சவுலின் கையில். அப்ப இந்த பயம் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா நம்பிக்கை போயிருக்கும். நான் மடிந்து போவேன், விசுவாசம் குறைய ஆரம்பிக்குது. யார் மேல விசுவாசம் வர ஆரம்பிக்குதுன்னா, ஆகீஸ் அப்படின்னு ஒரு ராஜா மேல விசுவாசம் ஆரம்பிக்கும், எதிரி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொரு கட்டத்தையும் நடத்தும் பொழுது 2 பாதையை வச்சிருப்பார், ஒரு ரைட்டு ஒரு லெப்ட். ரைட்ல போனா அவருடைய கருத்துக்குள்ளே இருக்கலாம், லெப்ட்ல போனா பிசாசத்தை கருத்து. ரைட்டா லெப்டா முடிவெடுக்க வேண்டியது நம்ம தான். அப்ப இதுவரை என்னை காத்த எபனேசர் இன்னும் என்னை காப்பா என்கிற விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சம் மறையுது. திரும்ப வசனத்தை வாசிங்க. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள், எந்த நாளிலும் ஒரு நாள்னா காலையில எந்திரிக்கும் போதே அதிகாலையில அவருடைய பாதத்துல அமர்ந்து ஜெபிச்சு துதிக்கும் பொழுது நமக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கையோடு எந்த நாளிலும் ஒரு நாள் சவுலின் கையிலே மடிந்து போவேன். இப்ப நாம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காக்கா குருவி அது ஆண்டோடைய சித்தம் இல்லாம கீழே உழாது. அது கீழே விழுந்து செத்து போகணும்னா ஆண்டவர் அதை அனுமதிக்கும், மடிந்து போவேன். அப்ப ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அது குறையும் பொழுது அவருடைய பாதையை நாம் முடிவு பண்ணு, என் பாதையை நான் முடிவு. அது என்ன? பெலிஸ்திய தேசம். இது சவுல் இஸ்ரேல் எல்களை எங்கெல்லாம் என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை என் ஆண்டவர் எங்க இருந்தாலும் என்னை காப்பார். நம்பிக்கை அற்று போவது சாத்தானுடைய இதாங்க. அவன் உங்க சூழ்நிலையை சொல்லி 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 இதுல நடக்காது சொல்லிட்டே இருப்பான். பெலிஸ்தர் தேசத்துக்கு போய் தப்பிக்கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறு ஒன்றும் இல்லை என்று தன் இருதயத்தில் யோசி. அந்த இருதயத்துல இருந்தாங்க முடிவெடுக்கும். நான் காலையில எக்ஸசைஸ் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த நேரம் சில முக்கியமான முடிவுகள் நான் அந்த நேரத்தில் எடுப்பேன். காரணம் என்ன? மற்ற நேரம்லாம் நம்ம மைண்டு ஃபுல்லா பிஸியா இருக்கும். இப்போ நான் இதை முடிச்சோன்னா நான் ஸ்விம்மிங் பண்ணணும், வந்து இதை அப்லோட் பண்ணணும், இன்னும் சில காரியங்கள் நான் செய்யணும். அப்போ என்னால் யோசிக்க முடியாது. அப்ப தாவீது எடுக்கிற முடிவு ஒரு தேசம், இஸ்ரேல் தேசத்துல அவர் ஒரு ஒண்ணுமில்லாத நிலையிலிருந்து உயர்த்தினார். சரி, பார்த்து என்ன பாயிண்ட் பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வதாக ஒரு குறிப்பை சொல்றேன். எதிரியின் நம்பிக்கை பெற்ற தாவீது. ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு, அந்த எதிரியின் நம்பிக்கை பெற்ற தாவீது. ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துறதுக்கு தாவீது என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 27வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேர் கூட எழுந்து ஆகீஸ் என்ன ராஜாவுக்கு அப்புறம் காத் ராஜா 600 பேர். உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா காஃபி கொடுக்கணும்னா பால் இருக்கான்னு தெரியாது, சீனி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கணும். அது சாப்பிட வந்துட்டாங்கன்னா பிரச்சனையே போச்சு. நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு பாஸ்டர், இப்போ அவர் இறந்துட்டார். நாகர்கோயிலில் அவர் கேரளாவிலேருந்து நாகர்கோயிலுக்கு வந்து ஒரு சபையில் சேர்ந்து ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த பாஸ்டர் அந்த சபையிலேருந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்தாரு. கணவன் மனைவி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சபையை அவங்களுக்கு கொடுத்து, இங்கே நீங்கள் ஊழியம் செய்து வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி நாகர்கோயிலில் ஒரு சபையில் உட்காந்துருக்காங்க. அப்போ அது ஜனதா காலம், ஜனதா கவர்மெண்ட் நடந்த காலம். ₹1 சாப்பாடு கிடைக்கும், ₹1 சாப்பாடு கிடைக்கும். அந்த ₹1 சாப்பாடை இவங்க வாங்கி ஒரு பேக்கில் வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு இலையில வச்சு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்களாம். அப்போ ஒரு ஊழியக்காரர் உள்ள வராங்க. வந்த உடனே சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டு, இல்லை உங்களுக்காக தான் நான் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த சாப்பாடு அவங்க கொடுத்தாங்க.
இங்க 2 பேரும் தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. ஆனா இப்ப அந்த சபையை உயர்த்தி 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 அந்த பாஸ்டர், நான் அவரோட போயிருக்கும்போது ஒரு கார் வச்சிருக்காரு. அப்படி ஒரு பிரமாதமான கார். அந்த சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் அசந்து போயிடும். அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். ஒன்னே ஒன்று தான் விசுவாசம். அவர் என்ன சொல்லுவார் என்கிட்ட கேட்டிங்கன்னா, டாக்டர் என் பிளட்டை யாரையும் டெஸ்ட் பண்ண விட மாட்டேன். என்ன குரூப் அப்படின்னா குரூப் ஜே அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஜீசஸ் பிளட் தான். ஜீசஸ் பிளட்டை யாருமே என்ன செய்யக்கூடாது, எடுத்து டெஸ்ட் பண்ணக்கூடாது. அவர் ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அவர் ரொம்ப சிக்காயிட்டார். கன்வென்ஷன் நடக்குது அவங்க சபையில். இந்த சபையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப ரொம்ப முடியாம படுத்துட்டாராம். ஒரு மனைவிட்டு சொன்னாராம், அந்த பிரசங்கம் பண்ணவர் வந்தவர் ஒரு ஃபாரின்ல இருந்து வந்தவர். அவரு இவங்க வீட்டில் வந்து என்ன ஜெபம் பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே இந்த மனிதனை கஷ்டப்படுத்தாம உங்க சமூகத்தில் எடுத்துக்கோங்க, அந்த அளவு பேடா இருக்குது, பிழைக்கவே பிழைக்காதுன்ற மாதிரி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். மனைவிட்டு சொன்னாரா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி மட்டும் வச்சிரு, நீ மீட்டிங் போ, நான் இங்க இருக்கிறேன். அந்த அம்மா வந்தோட நான் பார்த்தேன் உயிர் இருக்கா இல்லையான்னு. அப்ப இவங்க வேற சொல்லி கூப்பிட்டு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்த வருஷம் கன்வென்ஷனுக்கு அதே ஸ்பீக்கர் வந்திருக்கார், ஃபாரினர். ஒரு பக்கத்துல டிரான்ஸ்லேஷனுக்கு நல்லா படிச்சவர், பக்கத்துல டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு அது ஒரு சாய்ஸ். பாஸ்ட் நின்று பிரசங்கம் பண்றதுக்கு டிரான்ஸ்லேட் சொல்றாங்க. நான் யாருன்னு தெரியுதா, எனக்கு தெரியலன்னு. ஃபாரினர்ஸ்க்கு ஞாபகம் இருக்காது, முகம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். போன தடவை நீங்க வந்து என்னை ஆண்டவர் எடுத்துக்கோங்க ஜெபிச்சிங்க. அந்த அளவுக்கு ஒரு பள்ளத்துல இருந்தவரை ஆண்டவர் உயர்த்திட்டார். ஆனா இங்க ஆப்போசிட்டான காரியம் நடக்குது பாருங்க. ஆகீஸ்ல போய் தங்குறாரு. தங்கி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது வசனத்துல தாவீது ஆகீஸை நோக்கி, உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்குமானார். உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்குமா? என்ன ஒரு கஷ்டமான காரியம் பாருங்க. யாருடைய கண்களில் தயவு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளணும் யாத்ராகமம் 33வது அதிகாரம் மோசேயுடைய ஜெபத்தை பாருங்க. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 16வது வசனம். எனக்கு உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்குமான. ஆண்டருடைய கண்கள்ல இருந்து கிருபை தயவு கிடைக்கணும். ஆனா ஆகீஸ்ங்கிற ஒரு ராஜாட்ட போய், உங்களுடைய கண்கள் எனக்கு தயவு வேணும் ஐயா. ஆண்டவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் பார்த்தீங்களா, என் கண்கள்ல இருந்து தயவு கிடைக்கிறது சொல்லி. இதுல என்ன அடுத்து பார்க்க தொடர்ந்து வாசிக்கிறேன். என்று அறியப்படும் நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்து விளங்கும். ஸ்பெஷல் பீப்புள். இந்த ஆகீஸ் என்ன நினைப்பான் கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு கடவுள் இருந்துச்சு, யெகோவா தெய்வம். எங்க கோலியாத்தை இவன் தானே அடிச்சு கொண்டான். அன்னைக்கெல்லாம் எப்படி விருத்த சேதனம் இல்லாம எங்களை பார்த்து சொன்னானே, எங்க கடவுள் ஜீவனுள்ள தேவன் சொன்னானே. ஆனா இப்ப பாரு, இங்க வந்து எங்கிட்ட கையை நீட்டுறான். உங்களுடைய கண்களை தயவு கிடைச்சா என்ன வேணும் கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 27வது அதிகாரம். தயவு கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊரிலே ஒன்றில் எங்களாவது எனக்கு இருக்கும். உங்களுடைய அடியான் உங்களோடு கூட ராஜஸ்தானை பட்டணத்து, அதாவது கேப்டன் சிட்டி எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு சின்ன ஊரை கொடுங்க. உடனே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு, சிக்லாக் இடத்தை கொடுத்து, நீயும் உன் கூட இருக்க மனைவி உன்னுடைய 600 பேரை கூட்டிட்டு அங்க போயிரு அப்படின்னு சொல்லி கண்களை தயவு கிடைச்சிச்சு. கிடைச்சிச்சா? எஸ், கிடைச்சிச்சு. அது சந்தேகமே இல்லை. சரி, இப்ப 2வதாக ஒரு குறிப்பை பார்க்கிறோம். அது தாவீது, எதிரியை நம்பிக்கை பெற்ற தாவீது தான். செகண்ட் குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 2வது குறிப்பு இதுல 27வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இது எதற்கு அடையாளமாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் கேட்டு வாங்கிக்கிட்டார். ஆனா யோசேப்பு பார்வோன்ட்ட போய் நீங்க சொல்லுங்க, நாங்க மெய்ப்பர்கள், நாங்க அதான் எங்க தொழில், அவங்களுக்கு தெரியும் எகிப்திற்கு மெய்ப்பர்னா அருவறுப்பு, அருவறுப்பாக இருக்கட்டும் ஐயா, நீ போய் கேளு, என்ன கேட்கணும், எங்களுக்கு கோசேன் இடத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி. கண்கள்ல தயவுலாம் கிடையாது, நீ போய் கேளு. அப்ப பார்வோன் யோசேப்ட்ட சொல்லாரு, எகிப்து முழுது ஓ இடம் தான்ப்பா, எங்கனால இருக்கட்டும். இல்ல கோசேன் வேணுமா, நான் அதை தரேன், அங்க போய் இருக்கட்டும். அது மாத்திரம் கிடையாது, கோசேன்ல இருந்து உங்க
சகோதரர்கள், உங்க குடும்பம் ஆடு மாடுகள்லாம் மேய்க்கட்டும். எங்களுடைய ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு நீங்க வேணுமா, அந்த பொசிஷன் நீங்க எடுத்துக்கலாம், அதுல பிரச்சனையே கிடையாது. அப்படி ஒரு சொன்ன ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்கள்ல தயவு கட்டு சிக்லாக் அப்படிங்கிற ஒரு இடத்த வாங்கிக்கிட்டார். சிக்லாக் வாங்கின உடனே அதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து ஒரு பீரியடை காட்டுறேன். அதாவது எதிரியுடைய நம்பிக்கையை பெறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்குங்கிற ஒரு பீரியட் டியூரேஷன் இருக்குது. 7வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 27:7. தாவீது பெலிஸ்தியர் நாட்டிலே 1 வருஷம் 4 மாதம் குடியிருந்தார். 1 வருஷம் 4 மாதம் தங்கி தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறாங்க. பாருங்க, நான் யார் அப்படின்னு தெரியுமா? உங்களுடைய அடிமை, வேலைக்காரன். நீங்க சொல்லாத வேலையவே நான் செய்வேன், நானே முடிவெடுப்பேன். ஆனா நான் செய்யற காரியம் உங்களை சந்தோஷப்படுத்தும். அவர் எப்படி அந்த எதிரியாகிய அகஸ சந்தோஷப்படுத்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே இருந்து தாவீது, அவன் மனுஷன், தாவீது பிளஸ் 600 பேர், இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆகாச புகழ்ந்துட்டே இருப்பாங்க. நமக்கு சாப்பாடு போட்டாங்க, தங்க இடம் கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல கூட நம்ம ஆண்டவர் இந்த மாதிரி நமக்கு உதவி செய்யல, அதனால நம்ம எப்படி ஆகாச சந்தோஷப்படுத்துறதுன்னு சொல்லி பிளான் போடுவாங்க. பிளான் போட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷரும் கெசூரியர் மேலும் கிறிஸ்தியர் மேலும் அமலேக்கர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை மட்டும் தொடங்கி எகிப்து தேசம் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலத்திலே குடியிருந்தவர்கள் இவர்களே. அது எகிப்து தேசத்துல குடியிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஆனா இவங்க ரிச்சஸ்ட் பீப்புள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிரமிடுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா எத்தனையோ டன் கணக்கா கோல்டுல அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. ரிச்சஸ்ட் பீப்புள் தான் போய் கொள்ளையடிக்கிறாங்க. எகிப்துல குடியிருந்தாங்கன்னா அவங்க சாதாரண மக்கள் கிடையாது. ஆனா தன்னுடைய செஞ்சோற்று கடன் காட்டுறதற்கு என்ன செய்யறாங்க? பூர்வ துவங்கி இவர்களே. தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கும் பொழுது பாருங்க, இங்க தாவீதுடைய இருதயத்துல என்ன கிடையாதுன்னா, ஒரு அன்பு, இரக்கம், பாசம் எதுவுமே கிடையாது. என்ன கொள்ளையடிச்சு வந்துடலாம்ல, நான் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொள்ளையடிக்க போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடு வைக்காமல், அதாவது எதுக்கு ஆத்துமா இருக்கோ அதை அழிச்சிடறான், ஆத்துமா இல்லாததை கொண்டாடலாம். பாருங்க, ரெண்டுக்கு ஒரு வித்தியாசத்தை பாருங்க. அன்ற சொல்றாரு, பழி வாங்குதல் என்னுடையதுங்கிறார். நீ சிந்துற ரத்தம் அது என்ன நோக்கி கூப்பிடும் சொல்றாரு. வைக்காமல் ஆடு, மாடு, கழுதை, ஒட்டகங்கள், வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆகிஸ்க்கு திரும்பி வருவார். அதாவது தாவீது வரும்போது அப்படியே பெருமையா வருவார். பின்னாடி கிலோ கணக்கா கோல்டு, பெரிய பெரிய வஸ்திரங்கள், ஆடு மாடெல்லாம் அப்படியே வரும்போது ஆகிஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆஹா, எவ்வளவு ஒரு நல்ல ஒரு அடிமை எனக்கு கிடைச்சிருக்கான். அடிமை. அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இன்று எந்த திசையில போய் கொள்ளையடிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற ஒன்றை எடுக்கும்போது உங்க ஆத்மா கலங்கும், வேதனைப்படும். நீங்க சந்தோஷமா ஒரு காரியத்தை கொடுத்தீங்கன்னா உங்க ஆத்மா சந்தோஷப்படும். கஷ்டப்பட்டாரு, என்னால முடியும், நான் அந்த உதவி செய்யறேன். ஆனா கொள்ளையடிக்கும் போது வேதனையா இருக்கும். அந்த ஆகிஸ் கேட்டபொழுது தாவீது யூதாவினுடைய தென் திசை டச்சிங் டு அவருடைய தேசத்துக்கு பக்கத்துல. ஆனா கடைசியில சாத்தான் யூதாவையே யுத்தத்துக்கு கொண்டு வந்தார். யூதாவின் தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் என்பார். அவன் இன்னபடி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமாக செய்தியை அறிவிக்கத்தக்கதாக ஒருவரும் தாவீது காத்து பட்டணத்துக்கு கொண்டு வராதபடிக்கு, அதாவது எந்த நியூஸும் வரக்கூடாது. அதாவது எதிரி என்னை பற்றி எதுவும் சொல்லிடக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது. நான் அந்த கொலை செய்யறதுக்கு எனக்கு பயங்கர கெத்தான ஒரு மனிதன். இதனால தான் இது பெரிய பெரிய சிட்டியில டான் அப்படின்னு இருப்பாங்க. டான்னா ஒரு மார்பியா டான். அவனுக்கு விரோதமா யாராவது வந்து அது போலீஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கொன்னு அந்த தலையை வெட்டி அவங்களை எவ்வளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செய்வான். அதுக்கும் தாவீதுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது.
உயிரோடு வைத்திருப்பான். அவன் பெலிஸ்தீன் நாட்டுப்புறத்திலே குடியிருந்த நாளெல்லாம் இவனமாக சேர்ந்தான். ஒரு வருஷம் 4 மாசமும் ஒரே வேலை இருந்தது, கொலை செய்வது. ஆனா இவனுக்கு தெரியாது. 12வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகீஸ் தாவீதை நம்பி அதான் நான் உங்களுக்கு தலைப்பு கொடுத்தேன். எதிரியின் மேல் நம்பிக்கை வைத்த தாவீது. எதிரி தாவீதின் மேல் நம்பிக்கை வைக்கிறார். ரெண்டுமே, இவர் எதிரி மேல நம்பிக்கை வைக்கிறாரு, எதிரி தாவீது மேல் நம்பிக்கை வைக்கிறார். ஆனா இந்த நம்பிங்கிறதுக்கு என்ன ஒரு காரியம் அப்படின்னு 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 17வது வசனத்துல 12வது வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி, இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினா அவர் சொல் ஊழியத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. உண்மை உள்ளவன் என்று எண்ணி. காலையில நானும் என் மனைவி காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது நான் இந்த லாங்குவேஜ் ஏதோ ஒரு கிங் அப்படின்னு சொன்னேன். நான் பேசிலஸ் அப்படின்னு. என்னங்க பேசிலஸ்? நான் கிரீக்ல ராஜாக்கு கிங்குக்கு பேசிலஸ் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னா, இத்தனை பேருக்கு நீங்க டீச் பண்றீங்களா, யாருக்காவது மண்டைக்குள்ள போகுமா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்ன ஏன் மண்டைக்குள்ள போகணுமா? இத்தனை பேருக்கும் பொறுமையா கேட்கறாங்கன்னா ஆண்டவர் எனக்கு ஒரு காது கேட்கறாப்புல ஒரு சிலர் கொடுத்துருக்காரு. என்னுடைய நெருங்கின நண்பன் பாஸ்டர் ஜோ டேனியல் அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட சொல்றாரு, நாங்க செய்தி கொடுக்கும்போது எங்க முன்னாடி 100, 200, 300, 400 பேர் இருப்பாங்க. ஆனா யாருமே இல்லாம நீங்க எம்டி ரூம்ல செய்தி கொடுக்கணும், எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. என்னை பார்த்தா ஆச்சரியப்படுகிறோம். காரணம் ஒண்ணுதான், என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை அவர் கொடுக்கிறார். பாருங்க 13வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனம். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துவனும் கொடுமை செய்வன். இது தாவீது அப்படியே கேரக்டர் வந்து இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தில் அப்படி செய்வேன். தாவீது சொல்ல முடியுமாங்க? அறியாமல் எல்லாம் தெரியும் அவருக்கு, ஆண்டவரை பத்தி தெரியும். கர்த்தரை என் மேய்ப்பரா இருக்கிறான்னு சொன்னவர். அவருக்கு இந்த 600 பேரை கிஃப்டா கொடுத்துருக்காரு. எல்லாம் முடிச்சுட்டு தாவீதுடைய வார்த்தைக்கும் பவுலுடைய வார்த்தைக்கும் வித்தியாசத்தை பாருங்க. அறியாமல் செய்தேன், அப்படி செய்தனால இரக்கம் பெற்று நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தோடு அன்போடும் என்னிடத்திலே பரிபூர்ணமாக பெருகுச்சு. இவருக்கு பெருகிச்சு, இவர் குறைஞ்சிச்சு. எப்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை வச்சிருக்கிறார். அந்த பாதையில சூழ்நிலையை பார்த்தோம்னா டவுன் ஆயிடும். ஆனா சூழ்நிலையை பார்க்காம நான் என்னுடைய ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆச்சரியம். இப்ப அவருடைய ஆகீஸுடைய இருதயம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 27வது அதிகாரம் 12வது வசனத்தை ஆகீஸ் தாவீதை நம்பிட்டாரா? நம்பிட்டு என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் இஸ்ரேல் ஆகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான். நியூஸ் போயிருக்குமா? போயிருக்கும். நம்ம பார்டரோட வந்து சண்டைக்கு வந்துட்டாருங்க. நீ அடுத்து என்னைக்கு நம்ம மேல கை வைக்க போறான்னு தெரியாது. வெறுக்கும்படி செய்தான். என்றென்றைக்கும் அவன் என் ஊழியக்காரன். என்றென்றைக்கும் அவன் என் ஊழியக்காரன். ஸ்லேவ், அடிமை. ஒரு ராஜாவாக தாவீது பிறக்கும் போதே ராஜா. உங்களுக்கு நான் வசனம் காமிச்சிருக்கேன், திரும்ப காமிச்சிருக்கேன். மத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு 1:6. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார். தாவீது ராஜா உரியாவின் மனைவியை இருந்த சாலமனை பெற்றார். சாலமனுக்கு ராஜா என்ன கிடையாதுங்க. சாலமனுக்கு ஒரு ராஜா. சாலமன் ஆனார் ராஜா. ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாவீது ராஜா வசனம் 2 தடவை வந்துச்சு. ஆண்டவர் தான் பிள்ளையில உயர்த்த மகிழ்கிறார். உயர்த்தி 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 அப்படியே அழகு பார்ப்பார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா என்னை நம்பினா என்னை பாடிக்கிட்டே இருப்பான். நான் என்ன செஞ்சேன்? உயரமான அர்த்தச்சுங்க. ஆனா நான் ஒண்ணு செய்வேன். என்ன செய்ய? சோதிப்பேன். இந்த சோதனை உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும். ஆனா ஆண்டவர் அந்த பாதையை வச்சிருக்கிறார். திரும்ப நம்ம எடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். உங்களுக்கு 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனம்.
இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஏனென்றால் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமாக, இந்த கொஞ்ச காலம்னு சொல்லி நமக்கு போட்டிருக்கு. ஆனா தாவீதுக்கு 1 வருஷம் 4 மாசம், 1 வருஷமும் 4 மாசமும் ஒரு பாதையில் வச்சுட்டு பார்க்கிறார். நீ என்னைய பார்க்கறியா? அடுத்த அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன். அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக விலையேற பார்க்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. இப்ப தாவீதுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை இருக்கு. 8, நீங்கள் அவரை காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், எப்பொழுதும் அதை தரிசியாமிருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து பார்க்க முடியாது அரட்டோஸ் ஆன விசுவாசம் வச்சு சொல்ல முடியாத மகிமையால் நிறைந்ததான் சந்தோஷம் உள்ள கழிப்பு. இது எல்லாமே எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் சொல்வார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரை காக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசம் தாவீதுக்கு இருந்துச்சு, இல்ல பவுலுக்கு இருந்துச்சு. பவுல் ஒரு பாதையில போறாரு, நான் என்னால பார்க்க முடியாது, ஆனா விசுவாசிக்கிறேன், அதனால எனக்கு புகழ்ச்சியை அவர் கொடுப்பார். சரி, மீதியை நம்ம அர்த்தம் தியானிப்போம். மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. விசுவாசம் நீர் எங்களை பார்க்கிறீர் ஐயா, சோதிக்கிறீர் ஐயா. ஒரு நாள் எங்களுக்கு எங்கள் பாதையிலே ஐயா நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்க பலன் தருவதற்காக நன்றி. எங்கள் விசுவாசத்தை துவக்கிறவர், எங்கள் விசுவாசத்தை முடிக்கிறவர்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாங்கள் தொடர்ந்து ஓட பலன் தகப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஞான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.